ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாஸ்தா வீட்டில் எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி மசாலா பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாஸ்தாவை வேக வச்சுக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா எப்படியும் வடிகட்ட தான் போகிறோம், அதனால் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போவே நம்ம உப்பு போட்டு வேக வைக்கிறனால பாஸ்தாலேயும் கொஞ்சம் உப்பு பிடிச்சிருக்கும். நம்ம இப்போ உப்பு போடலை அப்படின்னா நம்ம என்ன தான் கிரேவி பண்ணாலும் அதில் இருக்க உப்பு இதில் பெருசாக ஆட் ஆகாது. அதனால் இப்போயே உப்பு போட்டுக்கோங்க. உப்பு ஒரு 1லேருந்து 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு நான் இன்றைக்கி 2 டம்ளர் பாஸ்தா எடுத்திருக்கேன். அது நல்லா வேகட்டும். நீங்கள் என்ன மாதிரி சைஸ் பாஸ்தா எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். நான் இன்றைக்கி இந்த சைஸ் பாஸ்தா எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அதை வேக வச்சு எடுத்துட்டு இதில் எண்ணெய் எதுக்கு விடுறோன்னா அது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. இது வெந்த உடனே அதை ஃபில்ட்ரு போட்டு வடிகட்டி அதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். வடிகட்டிட்டு ஒரு கொஞ்சம் ஜில் தண்ணியும் விட்டுட்டிங்க அப்படின்னா பிரிஞ்சு வந்துடும், ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல். லேசாக சாதா தண்ணியில் வார்ம் வாட்டர்லேயும் கொஞ்சம் லேசாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மிக்ஸ் பண்ணி வடித்து அது ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு அதில் 1 ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி சோம்பும் ஏலக்காவும் போட்டிருக்கேன், வாசனைக்காக. போட்டு தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் 2 வெங்காயம் இன்றைக்கி மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி 2. நம்ம நார்மலாக கட் பண்ணி போடுறத விட அதை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் மூடி போட்டு வச்சுக்கலாம். அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே தக்காளி வெந்துருச்சுன்னு அர்த்தம். உடனே கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பிடி கேரட்டு, அது கொஞ்சம் சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஆப்ஷன் தான். நீங்கள் பீன்ஸ் இல்லைன்னா கேப்சிகம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதே சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி கேப்சிகம் ஆட் பண்ணாதனால பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கேப்சிகம் ஆட் பண்ணுறதுனா பச்சை மிளகா ஆட் பண்ண வேண்டாம். நான் 2 பச்சை மிளகா அதையும் நான் 4ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா வேகட்டும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு சிம்மில் வச்சுடுங்க. நல்லா வேகட்டும். நான் இன்றைக்கி எந்த தண்ணியும் விடலை. தக்காளியில் இருக்கிற அந்த ஜூஸும் எண்ணெயுமே போதும் மற்றதெல்லாம் வேகிறதுக்கு. ஸோ அதனால் நல்லா வேகட்டும். வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்த அந்த பாஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். இதில் மசாலாஸ் நான் பெருசாக ஆட் பண்ண போகிறதில்ல. இன்றைக்கி என்ன மசாலாஸ் ஆட் பண்ண போகிறேன்னா கொஞ்சம் போல் கரம் மசாலா, மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் ஒரு சிட்டிகை மஞ்சள். இவ்வளோ தான் நான் மசாலான்னு ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் உப்பு ஆட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பாஸ்தாவில் உப்பு ஆட் பண்ணிட்டீங்க. ஸோ கிரேவிக்கு மட்டும் தான் உப்பு ஆட் பண்ண போகிறீங்க. அதனால் கொஞ்சம் லைட்டாக போட்டால் போதும். வெறும் காய்கறி மட்டும் உப்பு பிடிக்கிற மாதிரி போட்டுட்டு அதை மூடி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா காயிலெல்லாம் கொஞ்சம் உப்பு பிடிச்சிடும். உப்பு பிடிச்சி நல்லா வெந்து வரும். வெந்து வந்ததுக்கப்புறம் தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ பாஸ்தாவும் ஆட் பண்ணியாச்சு. நம்ம ஏற்கனவே கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம மிளகாத்தூள், கரம் மசாலா, அப்புறம் மஞ்சள் எல்லாமே போட்டு ஏற்கனவே போட்டுட்டோம் இல்லையா? போட்டு காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ பாஸ்தா மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட வேண்டியதான், எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. மசாலாஸ்லாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. இப்போவும் நான் சிம்லேயே தான் வச்சுருக்கேன், ஃபுல்லில் வைக்கவே இல்லை. மிடில் நீங்கள் ஃபுல்லில் வச்சும் கிளறி விட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் பெருசாக வேகிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணுறது தான். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ ஓரளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் கஸ்தூரி மெத்தி, அதுவும் நல்லா கசக்கி அதையும் உள்ளே போட்டுடலாம். கஸ்தூரி மெத்தி போடலைன்னா நீங்கள் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நான் கஸ்தூரி மெத்தி போட்டனால நான் கொத்தமல்லி ஆட் பண்ணல. ஏதாவது ஒன்று போட்டால் போதும். அது இல்லைன்னா இது ஆப்ஷனல் தான்.
ஓகேங்களா. கஸ்தூரி மெத்தி தான் போடணுன்னு இல்லை, அது இல்லைன்னா கொத்தமல்லி தழை கூட போட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் பாஸ்தா எப்படி இருக்குன்ட்டு. வாங்க சாப்பிட்லாம். பாய்.